ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். யாரோ நம்ம ஜெயந்தியோட ஃப்ரெண்டோட பொண்ணா. பாக்குறதுக்கு என்னவோ பால்கோவா மாதிரி தான் இருக்கா. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காத்த. இதுக்குதான் இந்த புலம்புனியா? அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா நமக்கு என்ன? அவ யார பாக்க வந்தாலும் அவங்கள பாத்துட்டு கிளம்ப போறா. அவ என்னமோ நம்ம வீட்லயே குடும்பம் நடத்த போற மாதிரி. நீ என்ன பேசிட்டு இருக்க? உண்மையாவே அந்த பவுடர் டப்பா நம்ம வீட்டுக்கு குடும்பம் நடத்த தான் வர போறாளாம். என்ன? நம்ம வீட்ல குடும்பம் நடத்த போறாளா? என்ன பேசுற நீ? அத்தை, அந்த பொண்ணதான் நம்ம சூர்யா கல்யாணம் பண்ணிக்க போறானா. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த கொடுமைய நான் எப்படி அத்த சொல்லுவேன்? அது நம்ம ஜெயந்தி அந்த பொண்ண வாசல்ல நிக்க வச்சு அவளுக்கு ஆலங்கரைச்சு ஆரத்தி போட்டு வச்சு அவ வலது காலை எடுத்து வச்சு அவளை வீட்டுக்குள்ள அழைச்சு எங்க எல்லார்கிட்டயும் பேச வச்சுட்டு இவ அப்படியே கிச்சனுக்குள்ள போயிட்டாத்த. அந்த பொண்ணு இப்ப நம்ம சூர்யா கூட உட்காந்து ஹால்ல பேசிட்டு இருக்காத்த. குடும்ப கௌரவம் வாய்க்கிழிய பேசுறியே. கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு நீ என்ன பண்ண? அத்தை, நான் கதவெல்லாம் சாத்திட்டு ஜன்னலையும் சாத்திட்டு ரூம்ல தனியா நின்னுதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் குடும்ப கௌரவத்தை கட்டி காக்குற லட்சணமா? உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. என்கிட்ட இவ்வளவு சொல்லி புலம்புறியே, இதையெல்லாம் அந்த ஜெயந்தி கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அத்தை, நான் ஜெயந்தி கிட்ட சொன்னேன் அத்தை. அதுக்கு அவ சொல்றா, இப்ப நீங்க பாக்குறது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரை அடுத்த மாசம் பாப்பீங்கன்னு சொல்லிட்டு போறா அத்தை. இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். ஷபா, கிச்சன் ஏன் இவ்ளோ சூடா இருக்கு? அடுப்படினா எப்பவும் சூடாத்தனமா இருக்கும். இது பதில் மாதிரி தெரியலையே, ஏதோ பஞ்ச் டைலாக் மாதிரி இருக்கு. நான் நிஜமாவே பதில் தாமா சொன்னேன். பதில் சொல்றதா இருந்தா என் மூஞ்ச பார்த்து சொல்லணும். ஆனா நீ என் மூக்க இருக்கிற மாதிரி வெண்டைக்காயை நறுக்கிட்டு இருக்கியே. அம்மா, பருப்பு கொதிக்குதுமா, டக்குன்னு வெண்டைக்காயை வதக்கி உள்ள போடணுமா, அப்பதான் சாம்பார் நல்லா இருக்கும். வெண்டைக்காய் சாம்பாரா? ஐயய்ய, உங்களை யாரு வெண்டைக்காய் சாம்பார் செய்ய சொன்னா? அன்னபூர்ணி அம்மா தாமா சொன்னாங்க. எங்களுக்கு ஆசைப்பட்டது எதையும் சமைக்காதீங்க. அப்படிலாம் இல்லம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இன்னைக்குதான் முதலா என் மருமக வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்காக ஸ்பெஷலா ஏதாவது செய்யலாம்ல? சரிம்மா, அப்ப காளான்ல மிளகு பொடி போட்டு வறுத்துடுறேன். அவரைக்காயில அவியலும் பூசணிக்காயில பொரியலும் பண்ணிடுறேன். ஐய, அவ என்ன பக்கத்து ஊர்ல இருந்தா வந்திருக்கா? அமெரிக்கால இருந்து வந்திருக்கா. அமெரிக்காயிலயும் வெண்டைக்காய் சாம்பார் வைப்பாங்கன்னு என் ஒண்ணு விட்ட தங்கச்சி சொல்லிருக்காமா. அவ அங்கதாம்மா வீட்டு வேலை செய்யறா. இத பாருமா, உன் உலக அறிவெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏன் மருமக அமெரிக்கால என்ன சாப்பிடுவாளோ அதே பீட்சா பர்கர் தான் இருக்கணும். பார்பர் பிச்சையா? சூப்பர், அது அப்படி இல்ல, பீட்சா பர்கர். என்னம்மா, இதெல்லாம் எப்படி இருக்கும்னு கூட நான் பார்த்தது இல்லம்மா. நான் எப்படிமா இதெல்லாம் சமைப்பேன்? ஆஹா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. 1 மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது கத்துக்கிட்டு அந்த பீட்சாவையும் பர்கரையும் சமைக்கிறீங்க. வேணும்னா அந்த யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் இத பார்த்து கத்துக்கிறீங்க.
ஜெயந்தி, அப்பாடா, நம்ம செஞ்ச வேலை பிரமாதமா வேலை செய்யுது. பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஜெயந்தி, உன் ட்ரைனிங் ரொம்ப பிரமாதம். நல்லா தயார் பண்ணி வச்சிருக்கேன். சூர்யா, சங்கரா, ஜெயந்தி, உங்க 3 பேர்கிட்டயும் பேச வேண்டியிருக்கு. மேல வாங்க. தாத்தா, நேத்து நான் வந்தப்போ சந்தோஷமா இருந்த இதே வீடு இன்னைக்கு இவ்ளோ சைலண்டா மாறிடுச்சு. அதுவும் ஒரு செகண்ட்ல. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா தாத்தா? எங்க அம்மா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற அந்த வார்த்தை தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கும். எங்க அம்மா அதை சொல்ல ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.